தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். மயிலாப்பூர் தொகுதியில உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படி ஃபீல் பண்றீங்க? நன்றி. முதல்ல நான் எனது கட்சியை சார்ந்த 27 உறுப்பினர்களும் சட்டமன்றம் போக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நான் உங்களுக்கு எனது கருத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா எங்களோட கட்சியில நாங்க கடந்து வந்த பாதை சுலபமான பாதை கிடையாது. ஒரு தேசிய கட்சியாக இங்கே வளர்ந்து கால் பதித்து வேட்பாளர்களாக உயர்வது என்பது மிக 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 கடுமையான உழைப்பிற்கும் ஈடுபாட்டிற்கும் கொள்கை பிடிப்பிற்கும் கிடைக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு இது. அதே மாதிரி எங்க கட்சியில சிபாரிசுகளுக்கோ இல்லை என்றால் இவருக்கு வேண்டியவர் அவருக்கு வேண்டியவர் என்று இல்லாமல் முற்றிலுமாக அவர்களின் பின்புலத்தையும் உழைப்பையும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்கள். நிச்சயமாக இதில் 27 பேரும் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவார்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இந்த பட்டியல் முழுக்க ஒரு நட்சத்திர முகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பட்டியலா இருக்கு. இதுல முக்கியமா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படல அப்படிங்கறதும் பேசு பொருளா மாறி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, வாய்ப்பு வழங்கப்பட்ட 27 பேருக்கும் வாழ்த்துகள். எல்லா நிலையிலும் எல்லாருக்கும் கட்சியில சில நேரங்களில் வாய்ப்புகள் கிடைப்பது என்பது சிரமமான காரியம். அதனால் அவரின் விருப்பம், அதற்கு பின்பு கட்சி அவரை எந்த பதவியில் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்பது இவையெல்லாம் இணைத்துதான் ஒன்றை பார்க்க வேண்டும். அதனால் யாருக்கும் வாய்ப்பு, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்த மட்டில் யாருக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்று சொல்லவே முடியாது. அதனால் அவரவர்களுக்கு என்று சில பொறுப்புகளை கட்சி சிந்தித்திருக்கும். அதனால இதில் தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நிச்சயமா போட்டியிட்டு இருந்தால் எல்லாரும் போட்டியிட்டு இருந்தால் நன்றாகத்தான் இருந்திருக்கும். ஆனா அதுல என்ன கருத்து என்ன எது என்று என்னால் சொல்ல இயலாது. கட்சி என்ன முடிவு செய்கிறதோ அதன்படிதான் நான் எனது கருத்தை சொல்ல முடியும். போட்டியிட்டு இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. மயிலாப்பூர் தொகுதியில உங்களோட கள நிலவரம் எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? கள நிலவரம் நன்றாகவே இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் நான் தேர்தலுக்காக மட்டுமே களத்தில் இருக்கும் நபர் கிடையாது. எப்பொழுதுமே அந்த களப்பணி தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனால எனக்கு புதிய பகுதி புதிய தொகுதி என்று எதுவுமே கிடையாது. நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன். அதே மாதிரி தென் சென்னையில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டி போட்டேன். நான் நெடுங்காலமாக சென்னையில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மயிலாப்பூர் எனக்கு ஆன்மீக ரீதியாக நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி நான் மயிலாப்பூர்ல தான் இருப்பேன். எனக்கு அங்க உள்ள கோயில்கள் எனக்கு மிக பிடிக்கும். அங்க உள்ள பல மக்களுக்கு நாங்க சேவை செய்திருக்கிறோம். அங்க சாலையோர பணியாளர்களுக்கு சமீபத்துல கார்டு தேர்தலை வைத்து அல்ல, அது ரொம்ப நெடுநாளாவே அவர்களுக்காக அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து எங்கள் பணி இருக்கிறது. நிச்சயமாக மயிலை ஒரு பக்தி மிகுந்த மயிலை, சக்தி மிகுந்த மயிலையாக மாறுவதற்கும் நான் வேட்பாளர் அவர்கள் வாக்காளர்கள் என்ற வேறுபாடை நான் சொல்ல விரும்பவில்லை. நான் அவர்களோடு இணைந்து ஒரு சகோதரியாக பணியாற்ற விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்வதை விட குடும்ப உறுப்பினராக விரும்ப ஆசைப்படுகிறேன் என்று தான் நான் சொல்ல வேண்டும். சரி, இந்த பட்டியலில் உங்களோட சேர்த்து 5 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? முக்கியமா காங்கிரஸில் இருந்து இணைந்த விஜயதாரணி அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியான ஒன்றுதான். ஏன்னா இன்னும் எங்க கட்சி தான் முதலில் அமைப்பு ரீதியாக 33% கொடுத்த ஒரே கட்சி எங்க கட்சி தான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அவர்கள் சமூக நீதி, பெண்களுக்கான அதிகாரம் என்று எவ்வளவுதான் சொன்னாலும் எங்க கட்சி அளவிற்கு நிர்வாகத்துல பெண்களுக்கு 33% கொடுத்த கட்சி கிடையாது. அதனாலதான் அப்படி 33% கொடுத்து பெண்களை மேம்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு இந்த 5 பேர் இல்ல, போட்டியில பல பெண்கள் இருந்தார்கள். 3 பேர் எங்களுக்கு தேர்வு செய்யப்படுறதுல எல்லா தொகுதியிலுமே ஒரு பெண் வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்பட்டார். அதனால எங்கள் கட்சியோட நிர்வாக ரீதியாக பெண்கள் பலம் பெற்று வருகிறார்கள் என்பதை இது காண்பிக்கிறது. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பரிந்துரைமைக்கு நன்றி.